பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுது எடுடா தம்பி மேளம் எதமா போட்டு தாளம். வாட் இஸ் ப்ரோ? எந்த சாரே மனசுல ஐக்கோ சாரே. பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம். உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் இங்க இல்ல இல்ல. உன்னை சொல்லி குத்தமுள்ள கூட்டம் ஒண்ணு இங்க இல்ல. பாடித்தான் பொழுத விடியது எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம். குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், கூடசாலி ரக்கமா பொண்ணு வேணும். சாமக்கோழி குவலையே சாதிசனா துங்கலையே குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா. நீ கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தர மாட்டா. சாமந்தி பூவுக்கும் சாயங்கால கட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. நான் பாடு மெட்டுக்கும் நந்தவன பாட்டுக்கும் ஆனா அவனா இனா உன்னா ஐயனா கண்ணா கண்ணா எபிசிடின்னு பத்தாடி வந்தவாடி வராடு போட்டு போதும் போதும்னு பாட்டு பாட்டை பாடித்தான் ரோட்ட மாத்திரேன் எடுடா. கல்யாண சமையல் சாதம் ஆஹாஹா பிரமாதம். நான் கட்டி காத்த என் உளுந்தம்பருப்பு கம்பெனி இப்படி இடிஞ்சு போய் கிடக்காடா. இதுக்கு மேல எந்த பப்புன்னு இவ்வளவு ஜோக் பண்ணவே முடியாது. கலகலன்னு சிரிச்சாங்களே யாரு வத்தவில்லையோ. என்னமோ கட்டடம் சாரம் இடிஞ்சது மாதிரி படுத்துட்டான் அந்த சவுப்பு பணிய. மிஸ்டர் சவுப்பு ப்ரோ அண்ணாந்து வாரு கோலமாவு கம்பெனி ஓனர் மாதிரியே இருப்பேன். அப்போ ஏப்போ கேமரா மறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயா அண்ணனா காசு கொடுக்குற பெருமாள். ஏத்தா பொம்பளை நல்லா சிரிக்கிறீல்ல, தலைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போங்களே. தோடு மூக்கத்தையை கலட்டி போடுங்கத்தா புதுப்பிச்சு தாரே. ஏத்தா அலறி எந்திரிக்கிற, கொசு கடிச்சு பிடிச்சா? ஏய் பூரா சொந்தக்காரதாப்பா, நீ பேசாம நீ தானே கோயிலில் இருந்த காஞ்ச மாலை எடுத்து போட்டாலு. நோட்டீஸ் பாயிண்ட் ப்ரோ, என்னைக்காவது மாலை எடுத்து போட போற அதை செங்கொலை கொட்டி நான் தெருவில் தெரியும் நீ வாழணும். வந்தார் ஒரு சாமியார், அருமையா பாடினார், நல்ல வாய்ஸ் தான். அந்த வாய்ஸை பெட்டிக்கார கெடுத்தா பாரு ஊட உந்து. இவன் தாண்டா டிரைவர், இவனைத்தாண்டா கருது வண்டி ஓட்ட சொன்னான். எவன் கூடி கட்டான்னா உனக்கு வெத்தலை கப்பு உங்களை வச்சுக்கிறேன் இரு. போட்டி பாட்டுன்னு கடந்து உழப்புனாங்க பாரு. தலையில் அடிச்சனாடா சுப்பிரமணிட்ட. போட்டி பாட்டு பாட சொல்லாத, பேசுகிற நெளிவு வேணாம்ன்றாங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டியே. அவன் 5-6 மாசமா விறகு வெட்டி விட்டு பார்த்தேன் மண்டையை மாட்டிட்டு வந்து சொன்னதை கேட்க. எங்கே தம்பி இதெல்லாம் நீ தலையிடக்கூடாது. எங்கே கேட்குறாங்கன்னா உன் செட்டுக்கு வச்சுக்க. அதில் இது எங்கள் கம்பெனி, நாங்கள் அடிச்சுக்கிறோம் கடிச்சுக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் பெரியவங்களுக்கு தான் தெரியுமியா, இந்த மேடையில் வீரவாண்டிய கட்டபொம்மு நாடகம் தான் நடக்கும். கை தட்டலாம்யா. அதிகமாக நடந்தது. ஆனா இன்னைக்கு இதே மேடையில் வள்ளி திருமணம் நடந்துச்சு பார்த்தீங்களாயா, அது காரணமே இந்த நடிகர் பூரா நம்ம வாங்கின பேரு தாங்கய்யா. பலாபிஷேகம்மா இதெல்லாம் தெரியாம ஏன்டா வர்றிய? என்னையா என்ன சொன்னப்பா? ஐயனே பாலாபிஷேகம்மா பழனியிலே பண்டார வேடம்மா கழுகு மலை. ஐயனே பண்டார வேடம்மா கழுகு மலை. தேனாபிஷேகம்மா தேனாபிஷேகம்மா திருச்செந்தூரே அண்ணே. பாலாபிஷேகமா திருச்செந்தூரே அண்ணே அண்ணே. தெரியாம இடம் தெரியாம பாடிவிட்டேன். பாடாத ஆண்மேலு நான் தின்ன அடிச்சு என்னைய.
நான் பிறந்தது இந்த எடுத்து பேசிட்டேன் விளங்காது. பெரியவங்களுக்கா தெரியும். வள்ளி திருமண் நாடகத்தில் வள்ளிகளை வரட்டு வம்புழுத்தோ. ஏய் தம்பி நீ என்னப்பா நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன ஊட ஊட காணாமன்ற எதுன்ற ஏன் தம்பி? அண்ணே அது சொல்லுங்கண்ணே. நாங்கள் நடிக்க விடுங்க தம்பி, நல்லா இருப்பியா? எதிர்த்து எதிர்த்து பேசாதீங்க ப்ளீஸ் தம்பி. வரட்டு வம்புழுத்தார் யாருன்னா வரிச்சூர் பழனியப்பன். வரிச்சூர் பழனியப்பன் நாரதரை சந்திச்சு வேணா அவர் செத்துட்டாருங்க. பாட் ப்ரோ செத்து போயிட்டாருண்ணே. கேகத்துக்கு வரலாம்னு இருந்தேன். நாளத்துக்கு போயிட்டியா? வேகத்தில் இருந்ததுனால வண்டி திருப்ப முடியும். அதான் அதுக்கப்புறம் திருச்சி லோகநாதனை சந்திச்சேன். கனியாதியடா கனியாம வாடா இன்னும் எழுதி போயிடுறியா? மத்தி நம்புது ஏன் புதிய ஒன்ற மாதிரியா இருக்காரா இல்லையா? அவர் இறந்துட்டார்ல. வாடா இவன் அவர் இறந்துட்டாரியா? செத்து போயிட்டாருண்ணே. திருச்சி லோகநாதனை சந்திச்சு அதுக்கப்புறம் ஈரோடு உமாதேவன் பெருங்கொண்ட பாட்டுக்கார முருகா. அப்ப நீ சின்ன பையன் சந்திச்சேன். வெத்தலை போட்டுக்கிட்டு பாடுவார் முருகா. அதை பார்க்க டேய் என்னடா எல்லாரும் எது பண்ணாரா? செத்து போயிட்டாரு. இலவா வெளுத்தாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப பாருவேன் அஞ்சரை கட்ட ஆறுமோ சித்தப்பா. திரைப்பட நடிகர் புரட்டா சூரியன் தெரியுமில்ல எல்லாத்துக்கும். அவருடைய சொந்த மாமே அஞ்சரை கட்ட ஆறுமுகம். அவர் தான் பாடுவார் வள்ளிக்கிட்ட. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆடாதும்மா ஏ ஆகாதும்மா ஆகாது இந்த ஆணவ உனக்கு ஆகாது. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தி நான் முருகன் ஏத்துக்கமா. ஏ அப்பா ஏ அஞ்சா ஏ அப்போ ஏத்துக்கம்மா. எம மண்டக்கணமா பேசுற என்ன? ஏய் நத்திக்கு துப்பு நிப்பாட்டும் போது கட்டி நிப்பாட்டியா? அவரை சந்திச்சவன். அவர் செத்து போயிட்டாருண்ணே. தம்பி நீ நாடகத்துக்கு வந்தியா இல்லை கேதம் சொல்லி வந்தியா? பையன் இங்கே வாவேன் லேசா கிசுமுசு தர்றேன். வாவேன் நீ அடிப்ப போடா. சுதாரிச்சிட்டேன். இன்னைக்கு வந்த நாரதர் சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கு எனக்கு வருத்தராப்பட்டிருக்குல்லப்பா. அந்த மேடையில் சரியான சண்டை பண்ணி அன்னைக்கு வரல. மண்டி ஓட முடியலன்னு வீட்டிலே இருந்துட்டேன். அன்னைக்கு சண்டை வந்துருச்சுனே. புராணத்தில் விட்டுக்கிட்டு அந்த 8வது புராணத்தை விரட்டினேன். அவரால் விரட்ட முடியல, ஒட்டிக்கிருச்சு, சண்டை வந்துச்சு. ரொம்ப லேட்டாக அந்த ஜோக்கெல்லாம் அவன் சிரிச்சது. நல்ல பையன்தான். சோக்கை மெருகேற்றிட்டான். வாழ்த்துக்கள் ப்ரோ. விரட்ட முடியல. நீ ஏய் கனகத்தில் மரணத்தை எண்ணி கலங்கிடும் உமா என்றா வேக்குருவா அவரதை வைத்து விட்டால் கல்வர்கள் என்றும் அப்போது
சுட மிட்டாய் வாங்கிட்டு வருவா. கிச்சு கிச்சு மாத்திரை வாங்கிட்டு வரவா? அது என்னது? நீ சாமியாரா இல்லை மூலபௌத்திர டாக்டரா? இல்லை நீ காவலாளியா இல்லை காவலாளியா? மூக்கந்தண்டா அந்துவோம் அரைஞ்சு பல்ல எடுத்து போடுவேன். கடாப்புல எடுத்து பூச்சி அதிகம். முன்னாடி காமிய கட்டை நல்ல கட்டையா இருக்குவாரு. அப்படியா? காயடிக்க கொண்டா. டேய் நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, என்ன விவரம்? இந்த இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே. நான் யாருன்னா, நான் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா மாசமா இருந்துச்சு. டேய் அப்பாவா? அம்மா மாசமா இருந்துச்சு. அம்மா மாசமா இருக்கும் போதே எங்க அப்பத்தாவுக்கு வளகாப்பு. அப்பத்தாவுக்கு வளகாப்பு போதே எங்க ஐயா வந்து எங்க அப்பத்தாவை தாலி கட்ட போனார். பம்பாப்பா அரை வாங்கிட்டு போற. அரை வேணாம், நாங்கள் பெரிய குடும்பம், 2 கிலோ கொடுங்க. டேய் பி கேட்குறதுக்கு ராதாகிருஷ்ணன். மிஸ்டர் சுரேஷ். டேய் உன் பேர் என்ன? செந்தில்குமார். கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. கேக்கு வேணா, குக்கரே இருந்தா கொடு. என்ன கேட்குறமோ அதுக்கு தகுந்தாற் போல பதில சொல்லு. கடல் எண்ணெய் 1/4 லிட்டரு, நல்லெண்ணெய் 3/4 லிட்டரு. அது என்ன கேட்குறேன்னு சொன்னேன் பண்ணு. இதுவரை நீங்க வேற மாதிரி பேசுனீங்க. அது வரைக்கும் பேசுவோமா? என்கிட்ட சரியா பேசி பழகுங்க. உனக்கிட்ட பேசாம கேட்றா, முதல்ல கேளுடா. கேட்டுக்கிறேன். கேட்கறத கேட்கிற மாதிரி கேளு. நீ இல்ல சொல்றத கேட்டு பழகு, இல்ல என்கிட்ட பேசி பழகு. மூக்கு வேர்க்கு. வேற எங்க இருந்து வந்த மாதிரி இருக்க? என்ன பூலோகவாசிங்கிறது சரியா காமிக்கிற பத்தியா? தேவலோகவாசி. மெட்ராஸ் பத்தில பூலுன்னு பேசினா அவ்வளவுதான். இது என்ன வார்த்தை? சென்னை பாஷையை வெளியில சொல்லாதீங்க, அது வேற மாதிரி இருக்கும். தமிழ் அகராதின்னு நம்ம பேசுறதே தப்பு. செந்தமிழ் அப்படின்னு எங்க போய் நடக்குது தெரியுமா? பேச்சு வழக்கம் தேவையில்லாம பேசாத. லங்காபுரி பட்டணத்துல இருக்கு, இலங்கையில தான் நடக்குது. போய் நாடகம் போட வேண்டியதானே? நீ அப்ப இங்க என்ன தமிழ் பேசுனா தமிழ நல்லா எங்க எல்லா மொழியும் தெரிஞ்சவர் தாங்க தாங்கள். நான் கேட்கிற கேள்வி மண்ணால் ஆனது எம்சான் சரிதானே? நீ வம்ப அரை வாங்கிட்டு தாண்டா போறே. அதே 5 கிலோ கேக்குற. மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். அப்படி சொல்லுங்க. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, அப்படி பேசுங்க. இப்ப குண்டுக்கா விளையாட வந்தவன் ஆளு சேரலைன்னு போயிட்டேன். நீயே அது யாரு? எங்க அண்ணன் தாங்க. அப்படித்தானே இருக்கான் உன் பொழப்பு லட்சணம். உன் முகரக்கட்டை தேவையில்லாது. உனக்கு ஏன்ட்ட பேசுங்க, நானை பத்தி பேசக்கூடாதுங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். மண்ணால் ஆனது எம்சாண்டா. இப்ப பாருங்க, அவருக்கு புரியுது. கல்லால் ஆனது எம்சாண்டா. அப்படி பேசுங்க, சரியா பேசுறீங்க பாத்தீங்களா? இதுக்கு தாயா மீச வச்சவர் வேணும்னு. இவன் மீச வரைஞ்ச பையன். ஒன்று சொல்லவா? இடது பக்கம் மீச கம்பி தெரியுதுன்னே சேர்த்து வச்சு. மீச வச்சவனா மீச வரைஞ்சவனா? இப்ப 2 பேரையும் அடிச்சுக்க விட்டுட்டு நான் போகலன்னு வச்சுக்கவே தேவலோக வாசியே இல்ல. நானே அடிச்சு விட்டு வந்துட்டேங்க. அப்படி பேசுங்க. அடிச்சு விட்டதே அவன்கிட்ட தான் விட்டுருக்கீங்க. வாங்க நீ போத நெஞ்சில கை வச்சுன்னா தலை தலை உங்க தலைவர் சொல்லுங்க. வாங்க. நெஞ்சில இல்ல உள்ள கை விட்டுருக்காரு, இருக்குதா இடம் பார்த்துட்டே இருக்காரு. 3 வாய்தா இருக்கு போதுமா? டேய் 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 அவனை விடுறா நீ. 3 வாய்தா இருக்கு, 2 கொலை கேஸ். அவர் பதில் சொல்லுவாரா? கிளவி கற்பழிப்பு 1 இருக்கு. டேய் குட்டையை பிஸ்கட்டை திண்ட கேஸ் 1 இருக்கு. எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லுவாரு. இப்பதான் மாவாட்டிக்கிட்டு இருக்காரு, தயார்படுத்துறாரு. முண்டைக்கு சுளுக்கு விழுந்துருச்சு. கிளப்பி விடுங்க. இந்த வா வாப்பா. 200 ரூபாய் குறைச்சுக்க, நான் போயிட்டு வரேன். டேய் என்ன செய்ய மாட்டேன். இல்ல நீ கை கொண்டு வருடா. சரி சரி. டேய் டேய் உன் வீரம் உனக்கு தெரியாது தலை. நீ போட. டேய் நீ போட. என்னைய பார்த்து வீரம்ன்றாரே. நல்ல நீங்க வேற யாருமே போங்க, வேலை வெட்டி இல்லை. நான் அவனை அரையிறன்னு சொன்னே உன்னை அரைஞ்சு விடுவேன். கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு. உனக்கு எல்லாமே தெரியும். சூடு பிடிக்குதியா? எல்லாமே தெரியும்னு நான் சொன்னேன். அவங்க அப்படிதான் அவன் சொன்னானே. அவன் சொன்னேன். இவன் அவன் கேட்கணும். அப்ப நீ போ. தலை பழைய ஃப்ரிங்கி என்னாச்சு தலை? இத்து போச்சா? அடே ஸ்கேன் எடுத்தாலும் விழுகாது போடா. இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்தார் போல நீங்க பதில் சொல்றீங்க. தாங்கள் சுத்தம், நான் பத்தம். இப்படிதான் இருக்கணும். எதுவுமே ஒரு இணகுமுறை இருக்கணும், அணுகுமுறை இருக்கணும். சரி புரியல? கேளுங்க. எல்லாமே பணி வந்துருச்சு உங்களுக்கு. வந்து யாரும் தெரிஞ்சுட்டேன். பண்புள்ளோட சேர்ந்தோம்னா பணி வரும். பம்பு மட்டும் வேணாம். மறுபடியும் இடத்துக்கு வர்றாங்களா இல்லையா சுத்திக்கிட்டு? நான் கேட்கிற கேள்விக்கு பின்தூங்கி முன்னெழுவோள் பத்னி கிடையாது. ரவைக்கு தூங்கி பகல்ல எந்திரிக்கிற பத்தினி. இடது பக்கம் கம்பி நல்லா தெரியுது பாருங்க. ஒரு பத்தினி பெண் அப்படின்னா
பின்தூங்கி முன்னழுவலன்னா எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு மீத இருக்கிறத சரி பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் முன்னால எழுந்திருச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டு மகாலட்சுமி வீட்டுக்கு வரவழைப்பாள் அப்படிங்கிறத பின்தூங்கி முன்னழுவல் பத்தினி. ஏன் பெண்கள் அதிகாலையில் எந்திரிச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடணும்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. தெரியுமா தெரியாதா? இது இது நான் சொல்றேன், நீங்க ஏன் 2 பேரும் அவசரப்படுறீங்க? சொல்லுமா இவனே. கேட்டோன்னா பட்டு 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 பட்டுன்னு சொல்லு. சொல்ல விடுறா. அதிகாலையிலே பெண்கள் எழுந்து ஏன் வாச தொளிச்சு கோலம் போடுகின்றார்கள்? நல்ல கேள்விதான். ஒரு நிமிஷம். கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா 48 நாள் மண்டலாபிஷேகம்னு ஒன்று நடக்கும். அது 48 நாள் மண்டலாபிஷேகம் நடந்துச்சுனாலும் சொல்லுங்க, நீங்க உங்கள்கிட்ட வருது சொல்லுங்க. ஏன் வாசல்ல வாச தொளிச்சு கோலம் போடுறாங்கன்னா, வாசல் என்பது 8க்கு 10. 8க்கு 10 தான் வாசல் இருக்குமா? அகலம் வீட்டு அகலம். டேய் அவன் என்ன சொல்றானே, நீ அந்த சிவபூஜையில கரடி புஞ்ச மாதிரி போடா. அவன் என்ன, ஆண்கள் எழுந்து கோலம் போடலாம். 45 நாளா இருந்தாலும் அவன் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். உன் வேலையை தான் பாரியா. சரி சொல்லுங்க. நீங்க கோலங்கள் பலவிதங்கள். என்ன தெரியாது, நீ சொல்லு. சொல்லு. கோலம் ஏன் போடுறாங்கன்னா, அதான் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் ஏன் போடணும்? சதுரடி ஆழ பிளாக் பார்த்துட்டீங்கன்னா 32 ரூபா வரைக்கும் இருக்கு. இப்ப பருத்திக்கு டெல்டாவுக்கு ஒரு என்னடா கேள்வி பருத்தி டெல்டாவுக்கு போயிட்ட? கோயந்தே நிலத்துக்கு தானே சொன்னாரு. கோலமா என்ன? ஓ கோலம். வாச தொழுத்து ஏன் கோலம் போட்டாரு தானே கேட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. பருத்தி டெல்டாவுக்கு போயிட்டு அறிவாளினா இப்படி இருக்கணும். நான் வெறுவாளியா? இவர் அறிவாளியா? ஏது அறிவாளி? இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? எதுக்கு? அவன் மிச்சம் என்ன சொல்றானே, நீ மிச்சம் என்னதான் நீ இங்க கிளிக்க போற? மிச்சர் என்பது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. சொல்றேன். வாசல்ல ஏன் கோலம் போடுறாங்க? அவ்வளவுதான். இதுதான் ஒரு சாமியார் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். மக்களுக்கு நான் எடுத்து சொல்லும் போது அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். நீ சொல்றதை பின்பற்றினா அப்படிதான் இருக்கான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கோலம் வந்து டப்புன்னு போட்டக்கூடாது. அதே மாதிரி கோலப்பொடியை வந்து இதுதான் நடக்கும். ஒரு கேள்வி. அவர் என்ன சொல்ற நீ? அவன் புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. என்ன அவன் சொல்லல போக வேண்டியதானே நீ? அவன் சொல்ல தெரியல. ரொம்ப கம்பி நிறைய தெரியுது. அவன் மீசியை சரி பண்ண. நீ என்ன புடுங்குறேன்னு பாப்பா. நீ சொல்லு. நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இல்ல இவ்வளவு நேரமா கேட்க இருக்கேன். சரி சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டடா. சொல்ல மாட்டா. அவன் சொல்லுவா. டேய் இடது பக்கம் மூக்குல கம்பி நல்லா தெரியுது, அமுக்கி விடு. அசிங்கப்பட்டு நீ சொல்ல மாட்டேங்கிற. அப்ப அவனுக்கு தெரியும் போல. ஏன் வீட்டு வாசல்ல கோலம் போடுறாங்கன்னா, மகாலட்சுமியை வரவேற்கும் விதமாக அரிசி மாவிலை கோலம் போட்டால் எறும்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த வாயில்லா சீவராசி அந்த அரிசிகளை பிறக்கி கொண்டு போய் மழை நேரத்திலே தன் உணவுக்காக பயன்படுத்திக் கொள்ள அந்த நேரத்திலே வாசலில் கோலம் போட்ட அந்த குடும்பத்தை நினைக்குமா அந்த எறும்பு? அதனாலதான் வாசல்ல கோலம் போடுறாங்க சாமி. வாச தொளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறாங்க. தவறு, இது தவறு. சாமி என்ன சாமி? ஐயா அங்க வாங்க. ஏன் இப்ப நீங்க என்ன சொன்னது சரின்னு சொல்லுங்க. இவன் தெளிவா குழப்பறான்டா, அது தெரியுது. உள்ளுக்குள்ள விஷயம் இருக்கு, ஆனா பதில் அது இல்ல. சரியா தானே சொன்னீங்க. கோலம் போடணும் அரிசி மாவுல 10 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம். அரிசி மாவுல கோலம் போடும் போது எறும்பு உண்ணும் போது அது சமம். நான் கேட்ட கேள்வி, கோலம் போடுறது எதுக்கான? வாசல்ல சாணம் தெளிச்சு மங்களகரமா கோலம் போடணும்னா ஏன் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடணும் அப்படிங்கறதான் கேள்வி. நான் சொல்றேன். சொல்லுங்க.
எதற்காக வாசல்ல நீங்க உண்மையிலே சொல்லுவீங்களா? இவனை போய் இவன மாதிரி பேசக்கூடாது நீங்க. என்ன? இருந்தா டேய் டேய் மறந்து போச்சுன்னா சொல்லு. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அத வாசல்ல ஏன் தண்ணிய தொலைச்சு கோலம் போடுறாங்க? அவ்வளவுதான். இதுதான் உங்க கேள்வி. அவ்வளவுதான். இதுக்கு சொல்ல வந்துட்டாயா? எடா இருக்கியா? வாசல்ல தண்ணிய தொலைச்சு ஏன் கோலம் போடுறாங்க? கோலத்தை போட்டு தண்ணிய தொலைக்கலாம், ஆனா அழிஞ்சு போயிருமே. அதுக்காகத்தான் தண்ணிய தொலைச்சு கோலம் போடுறது. கை தட்டலாமே. எவ்வளவு இங்க காண ஆளு காணா. போயிட்டாரா? இது எதுக்கு உன்னை அடித்தா 100 ரூபா சேர்த்து கேட்பது. அது அம்மா அதான் எங்கள் அப்பா சொன்னார், ஒரு மாதத்துக்கு கரகம் இல்லைடா பார்த்து நடந்தது. இது எதுக்கு? இது விளக்கமா? நான் அவ்வளோ தூரத்துக்கு சொன்னேன் தான். என்ன அவர் கேட்டதா தானே கேட்டாரு. வாய மூடிரு. அவனாவது பரவாயில்லடா, எட்டி கிட்டி பார்த்து இடத்த கொடுத்தேன். ஆனா நீ சரி வரும் எப்போதும் நாடகத்துக்கு வரும்போது பழைய முன்னாடி வச்சிருந்த வண்டியில தானே, வாகனத்துல தானே வந்த. இன்னைக்கு புது வண்டியில வந்து என்ன காரணம்? அது ராசி இல்ல, அது வாசி வாகனத்தை வித்தாச்சு. என்னது? அந்த வாகனம் ராசி இல்ல, அதனால வித்தாச்சு. வண்டி ராசி இல்ல வித்துட்ட, பொண்டாட்டி ராசி இல்லனா அதையும் வித்துட்டு வேற. இப்போ வந்து ஒரு ஆண் மகன் 7 தாரம் முடிக்க சொல்லிருக்கியா? இவன் வந்து உங்களுக்கு அண்ணனா? நீ மூடியா? உண்மையான ஒரு இதை சொல்றேன், அதை ஒத்துக்கல. அந்த எலிசத்து பத்து என்னை கம்பி நல்லா தெரியும். அப்படி கேளுங்க. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்? நல்ல கொஸ்டின். எலிகள் பலவிதம். ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. என்ன நான் வந்து விளக்கம் சொல்லாம இருக்க மாட்டேன். ஆமா அது இல்லனே. இருமான் எலி, சுண்டலி, வெள்ளலி. கம்பி நல்லா தெரியுதுன்னே, அமுக்கி விட்டு வா. ஏன் என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? நீங்க சொல்லுங்கண்ணே, நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வி? எலிக்கு ஏன் வாழை படைச்சேன்? அவ்வளவுதான், இதான் கேள்வி. எலிக்கு கொம்ப படைச்சிருக்கலாம், அது ஜல்லிக்கட்டு கொண்டு போக முடியாது. கேட்கறதுக்கு அது வாட்டு கருவுக்குள்ள ஓடி போச்சு, பொந்துக்குள்ள போச்சுன்னா அவன் மறு ஜல்லிக்கட்டுக்கு தான் கொண்டு போவோம். அரை வாங்கிடுவேன். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் வாழை படைச்சேன்? எலிக்கு ஏன் வாழை படைச்சேன்? நல்ல கேள்விதான் அது. என்ன பண்ண காத்திருக்காங்களோ இந்த காசை வாங்க நான் படுற வாடு. எலிக்கு ஏன் ஆண்டவன்? ஆண்டவரே என் பாவங்களை நீக்குவீராக. புத்திர தோஷம் 7ஆம் இடத்தில் ராகும். உனக்கு தெரியுமா தெரியாதடா? என்ன சொல்ல போறல? எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்னா, அவங்க அப்பா தீமண்டமே வாங்கிட்டு வர மாட்டார். இருங்கடா, ஒரு பயலுக்கு அவங்க அப்பா உசிலம்பட்டிக்கு போய் 1 மணிக்கு 10 மணி 11 மணிக்கு போக மாட்டாரா? 1 மணிக்கு போய் அப்பா பக்கத்து வீட்டு கோவால்கிட்ட கை மாத்து வாங்கிட்டு போய், குட்டே ஜாங்கிரி, ஆப்பிள், கில்டா புல்டா வாங்கிட்டு போய் அப்பா, இந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு பகில சென்றப்பா. அப்ப அவங்க அப்பா தீமண்டத்தை வச்சுட்டு வயக்காட்டுக்கு போயிருப்பாரு. அந்த எலி அவ அப்பா வாங்கிட்டு வந்து அந்த தீம்பண்டங்களை தின்னுட்டு பொந்துக்குள்ள போயிடும். மயம் வந்தவனே அப்பா தீமண்டத்தை எலி தின்றுச்சுப்பா, எங்கடா அந்த கிறுக்கு போய் எலின்னு அவ அப்பா கேட்பார். மயம் தேடி பார்க்கும்போது பொந்துக்குள்ள இருந்த எலி வாழை வெளியே நீட்டி இருக்கும்.
இந்தா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாழை இழுத்து போட்டு நங்கு நங்குன்னு அடிச்சு கொள்ளுவாரு. அதுக்காகத்தான் நீ எலிக்கு வாழை படைத்தான் ஆண்டவன். கை தட்டலாம். இதுக்கு போய் கை தட்டுறீங்க. இதெல்லாம் உண்மையான பதிலா? என்ன ப்ரோ கை தட்டு? போ முதல்ல. நல்லது காலம். இந்த கேள்விக்கு அது பதில் இல்ல. இது என்னையா? இது என்ன கேள்வி? இது பொழப்பே கிடைக்க முகடையா பேசுறதானயா? மன்னிச்சுக்கங்க சாமி. மூத்தவன் நீயாவது ஒழுங்கான பதில சொல்லியா? எலிக்கு ஆண்டவன் ஏன் வாழை படைச்சான்னு கேட்டா என்னடா சொல்ற, தீமண்டா வாங்கிட்டு வந்தாங்க, எலி பொந்துக்குள்ள வச்சுக்கிருச்சா? தின்னு குடிச்சு பொந்துக்குள்ள போச்சா? அது உடம்பத்தான் திணிக்க முடியும். வாழு காட்டி கொடுத்துருமுனே. வாழை காட்டி கொடுத்துருமா? புடிச்சு அடிச்சிருவாங்களா? நல்லது காலம் இல்லப்பா. அது இல்லடா. நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஆண்டவன் எலிக்கு ஏன் வாழை படைச்சான்னு எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி. பிள்ளையார் வாங்கணும்டா, எலி முசுக வாங்கணும். அதுக்கு ஏன் படைச்சா வலி? எலிக்கு ஏன் வாழை படைச்சா சாமி? ஏன் படைச்சா? டேய் ஏன்டா படைச்சா? ஏன்டா கேட்ட? டேய் உனக்கு தெரியுமா தெரியாதா? இப்படின்னா தெரியும். இப்படியா தெரியும். என்ன 4 வகுட்டு ஆட்டுறானே தலைய. டேய் இந்நேரம் அவனால பரவாயில்லடா, ஏதாவது ஒரு வகையில பொருந்துற மாதிரி அவன் பேசிப்படுறேன் சாமி. அப்படியெல்லாம் நான் அறிவு இல்லாம சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுங்க. அறிவு கூர்மையான பதில சொல்லணும். ஏன்னா அவனுக்கு மூத்தவே இல்லை. நீ எலிக்கு வாழை ஆண்டவன் ஏன் படைச்சான்னு சொன்னா, எலி செத்தன்னைக்கு தூக்கி கொண்டு போய் போடணும். அப்படி சரியா பதில் சொல்லணும் தம்பி. எதுக்கு கொலையில விழுந்து தலைவா தலாலி எங்க இருந்த தலைவா? இத்தனை நாள் நீ எங்க இருந்தியாக்க? அவன் இத்தனை நாள் 4 பேரை பிடிச்சிக்கிட்டு உத்தலமுட்டி கூட்டு போனான்னு சொல்லவா? இங்க சாமி வரமாட்டாரா? எலிக்கு ஆண்டை வாழை படைச்சேன். செத்தன்னைக்கு எலி செத்தன்னைக்கு இப்படி வாழை பிடிச்சி தூக்கி போடுறது. நமக்கு நேரம் செல்லினா ஒதுங்கிட்டே போனது. நான் சொல்றதுல என்ன உண்மையிலே அரைஞ்சு விடுவேன். நீ போயிரு, மரியாதை என் கண்ணிலே முழிக்காத ஓடிடு சாமி. போயிடுறா. பேசுறதுல எதுவுமே தவறு இருக்காது. நீ போய் தயவு செய்து போயிரு. என் முகரையில ஒரு எலி சாகட்டும். டேய் எலியே இல்ல, அதுக்கான கேள்வியே இல்ல. எலி சாகட்டும். எலி இல்ல. அந்த எலிய காலை புடிச்சு தூக்கி போடுறாங்களா, இல்ல காதை புடிச்சு தூக்கி போடுறாங்களா, இல்ல பல்ல புடிச்சு தூக்கி போடுறாங்களா? எலி யாரு செத்தாலும் யாரு அடிச்சாலும் அந்த எலியை மட்டும் பாருங்க, அந்த வாழை புடிச்சு தான் தூக்கி போடுவாங்க. என்ன இருக்குமா இல்லையாப்பா? என்ன சொல்லுங்க, உண்மையா பொய்யா? சரி, எலிக்கு சொல்லிவிட்ட. மாட்டுக்கு ஆண்டவன் ஏன் வாழை படைச்சான்? கொடுத்து விட்டு போறாண்டாவே. வாங்க. கோமாதா எங்கள் குலமாதா. அதெல்லாம் பாட்டு பாடிட்டாங்க. நேரங்கிட்டாங்க இல்ல. டேய் மாட்டுக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான்? அது அல்ல. வாட்டுக்கு ஒரு நிமிஷம் மாப்பிள்ளைங்க. மாட்டுக்கு ஆண்டவன் ஏன் வாழை படைச்சான்? பசுமாடு வால் இருக்கும்போது தன்னுடைய கப்ளிங்க மூடிக்கிறோம். காளமாடு தவும் போது அந்த வாழை தூக்கணுன்னே கப்ளிங் ஜாயிண்ட். அப்படியே டோல்கேட் தூக்கிறோம். டோல்கட்டு கேட்ட கேள்விக்கு முதல்ல சிறுநீர்கள் இப்படி மாட்டிருக்கியப்பா. ஏன் வாழை படைச்சான்னா, தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு வாடியிலே தவ்வாத மாடுகளை வாழ முறுக்கி கடிப்பான் மாட்டினுடைய உரிமையாளர். 1. 2ஆம் இடத்தை வரக்கூடிய மாட்டு வண்டி சாரதி முதல் இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் வாழ முறுக்கி கடிப்பான். அப்ப மாடு வேகம் கொடுக்கும். உழவு உழுகின்ற சம்சாரி விவசாயி மாடு 2 சாலுக்கு மேல திணறுச்சுன்னா வாழை முறுக்கிட்டு எங்கடி ஒரு கண்டால். அதற்காகத்தான் மாட்டுக்கு வாழை படைத்தான் ஆண்டவன். சரியா இருந்தா கைதட்டுங்க, இல்லைன்னா பேசுன காசை கொடுங்க. இவன் சொன்னது புறம் பாருங்க. நீ கேட்டது நீ பேசாத.
ஏன் சாமி உங்கள்கிட்ட இந்த மேடையில இருந்து இனிமேல் கேள்வி கேட்க கூடாது. இருங்க சாமி இருங்க, யாது பதில் இருக்கு. சரி அப்புறம் இப்ப அவன் சொன்னா அதெல்லாம் சொன்னதெல்லாம் சரிதான். நீங்க கேட்டது வந்து மாட்டுக்கு ஏன் வாழைப்படைச்சாடுதான் கேட்டீங்க. அவன் காளை மாடு மட்டும் சொல்றேன், பொட்டை மாடு எங்க போகும்? ரெண்டா வண்டி மாடு பூட்டி போகும்போது பட்டை மாடு வாழை கடிக்கிறாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, காளை மாடுகள் தன் பசு மாடுகள் தன் கப்ளிங். அவன் ஏதோ பதில் சொல்ல வர்றேன், முயற்சி பண்றான். சாமி மாட்டுக்கு ஏன் வாழைப்படைச்சான்னு சொன்னா சாணி கட்டியா போட்டா தனியா விழுந்துரும். என்ன மாடு வகுத்தால வச்சு அதை தொடக்கிறதுக்கே வாழை நீ போயிரு குலகலா. இப்போ நாராயணா என்றும் பாராயணம் நாளைக்கு நாரதர் வேதம் போடும். அவ்வளவு தெரிய தேவலோக வாசியவே அவர் பதவி எத்தனையோ வேத்த பறிச்சவர், அவர் பதவியே பறிச்சிட்டியாடா சாமி. அதான ஒரு மனசு சொன்னேன். எனக்கு நெஞ்சில உறுத்துது, ஒண்ணு கேட்கவா? உனக்கு நெஞ்சில உறுத்துது, எனக்கு ஒரு நாயை வேணாமாப்பா? மாட்டுக்கு வயித்தால போனா அதை எதுக்கு இது இவன் எதுக்கு வாங்க சாமி. இந்த இடத்துல நாங்கள் காவல் பார்க்கிறோம். நாங்கள் நம்பிராஜனுடைய பிள்ளைகள் சாமி. அறியாத்தனமா தெரிஞ்சே பேசினாலும் நீங்க தெரியாதனமா கேள்வி எதுவும் கேட்கல. அடுத்த ஆளோட சோ உங்களுக்கு ஒரு ஆள், என் தங்கச்சி என் ஆள், அதை அழைச்சிட்டு வாங்க. போங்க, அதை மட்டும் அழைச்சிட்டு வாங்க. ஒன்றும் பேசணும், கோய்த்து கொள்ளாதீர்கள் சாமி. ஆனால் நீ கேட்ட என்ன நீ சொன்ன பதில ஒரு 2 கிலோ கிறங்கிட்டார் அண்ணே. அவதற்கு வைத்தால வச்சாடா என்னடா என்னை அழைத்து வாருங்கள்னு கையை இப்படி சொல்லட்டினாரே. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றார். உசிலம்பட்டி பகுதியில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இதை கெடுத்தா எங்க அப்பா யூடியூப்ல பார்த்தாருனே வைவாருனே. ஐயோ அப்பா இதுக்கு வைறார், அப்பா இதுக்கு வைறார். ஊட்டி விடுன்னு அது என்ன? அதுலயும் உசிலம்பட்டி ஏரியாவில் உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க இளைஞர்கள் பூரா. நீ உசிலம்பட்டியில் ஒரு ஆபீஸ் போடு. செக்கானத்தில் ஒரு ஆபீஸ் போட்டு நான் அங்க இருந்துக்கிறேன், நீ இங்க இருந்துக்க. பேமெண்ட் ஆளை பார்த்து வாங்குவோம். இவன் 1500, இவன் டோக்கன் கொடுக்கட்டும். அவர் 300 ரூபா போதும். பல்லு விழுந்துருச்சுல கண்ணே விளையமா. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா உமத்துற தம்பி காண வேட்டைக்கு சென்றிட்டால தம்பி காடை வேட்டைக்கு சென்றிட்டால. எந்த தம்பிட அன்னை மடுவுல வாய் வைப்பாங்க. இந்த பேசுறான் அந்த பயம் ஜெயா பயம்.
நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கார். இவ்வளவு நேரம் இவர் பாடுறாரு, என் காதுல விழுக மாட்டேங்குது. நாரதர் வந்திருக்கிறார். டிஸ்டி போட்டு எங்க மாமா வச்சிருக்கீங்க? ஏன் அழகு ராசா, ஏன் சீமா, ஏன் சாமா. நாரதர் வந்தார். அழைத்து வாருங்கள். வரும்போது ஜெயா செய்யாவா உனையத்த நாரதர் வந்தாரு. நான் வரும்போது கேட்ட என்ன செய்யா? அவர் கேட்ட கேள்விக்கு பூரா மாமா பிரிச்சு எடுத்தேன். ஏதோ மாமா கொட்டகையவா? வேற அகராதியா பேசிக்கிறோம். இவன் மாட்டுக்கு வாழையா படைச்சான்னு கேட்கிறாரு. என்ன சொன்ன, என்ன சொன்னேன்னு சொல்லாமலே போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன் சாமி? மாடுக்கு வைத்தால போகுமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழாமா, இந்த பொம்பளைங்க கட்டப்பட்டு தடுக்கி விழலாமா. அருமையான வரவேற்பு, ஆடிப்படி வரவேற்பு, தமிழக பண்பு. வாழ்க பல்லாண்டு வளர்க. தொழில் சிறக்க மனமாற பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கின்ற பெண்களை பார்க்கும் பொழுது அடி வெள்ளக்கார வேளாயி தேங்காய் நீ கொள்ளக்காரி ஆனாயே, அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரி ஆனாயே, அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரி ஆனாயே, நீ தொலைச்ச உள்ளிருக்கும் இதயத்தை தொலைச்சு புட்டே அது உடுதி பாயிரே உன்மொழி என்ன சாட்டையோ என்ன சடம் போட வைக்கிறே, அடி வெள்ளக்கார வேளாயி கொள்ளக்காரி ஆனாயே. பள்ளத்தில் விழுந்தேனே உசிரை நீ ஜில்லென தூக்கி போனாயே. நீ என்ன பண்றீங்க நீ? அப்பதிலே உங்களுக்கு நான் பட்டம் கொடுத்தேன், நீங்க பெரிய புடுங்கின்னு. அவ கலவரம் புடுங்குறது நான். கலைய புடுங்குறதுனா நீங்க மட்டும் தானே முடியும். இப்ப ஏன் அந்த பிள்ளைய நீ ஆடியே விரட்டிட்டு இருக்கிய, என்ன காரணம்? இல்ல நான் அது ஆடுது நான் பாத்துக்கிட்டு. நீ எதை பார்த்த? நான் ஆடத்த. எதை பார்த்தேன்னு? ஆடுறத. நீ பார்த்தது எதன்னு கேட்டேன். இன்னொரு பையன் இங்க தெரிஞ்சானே, அவன் எங்க? அவன் இப்போ உள்ள புடுங்குறியா, நீங்க வெளியில புடுங்குறிய. நான் சுத்தி வரப்புல இருக்கிறத புடுங்குறேன், அவன் இந்த பயத்துக்குள்ள இருக்கிறத புடுங்குறான். அவனுக்கு உள்ள மூலம், உள் மூலமாக காவல். ஆமா. நீங்க வெளி மூலமாக. நான் வெளி மூலம், அவன் உள் மூலம். ஆபரேஷன் பண்ணி விடுறீங்களா? சரி, அடுத்தபடியாக என் தங்கச்சி. உங்கள் தங்கையை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நானா. அம்மா தங்கச்சி பொத்தி வச்ச மல்லிகை முட்டு வச்ச மல்லிகை முட்டு பிரிச்சு விக்கத்த விட்டு பேசி பேசி ராசியானதே மாமை பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே வச்ச மல்லிகை
விட்டு ஒட்டிருச்சு வெக்கத்தை விட்டு. ஆத்துக்குள்ள நேத்து ஒன்ன நினைச்சி வெக்க நேரம் போக மஞ்ச குளிச்சி கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா, இள முதுகு தேக்கவா, கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா, இள முதுகு தேக்கவா, அது கூடாது இத தாங்காது. வாட காத்து சூடி ஏத்துது. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பேசி பேசி ராசியானதே. மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது, ஆளானது ரொம்ப நாளானது. ஆனா உங்க அண்ணன் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு பதற நாட்டியம் ஆடக்கூடாது. என்னடா பதற நாட்டியத்துக்கு வந்து சோதனை. அண்ணா பாட்டு முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. முடிவு ஆரம்பிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது, முடிவும் தெரிய மாட்டேங்குது. என்னமே தெரியுதுல தகுச்சு. ஏன் அப்படி என்ன தெரியல, சூடு சொன்ன தடுத்தா இல்லன்றீங்களா? சொன்னே இல்ல. அழைத்த காரணம் என்னவோ? சாமி வந்திருக்காரு. எந்த சாமி? கந்தசாமி. கந்தசாமி இங்க எதுக்கு வந்தாரு? ஐயோ கந்தசாமி சொன்னோன்னு நம்ம நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகிழ்ச்சி நம்மிடத்துக்கா? உண்மையாக அப்புறம் பொய்யா சொல்லி அவனை பொய் உங்களை பார்த்தாரா? பார்த்தாரு. நல்லா இருக்காரா? இவரை பார்த்தா எப்படி நல்லா இருக்க முடியும்? அதான் என்னைய பார்த்தா நல்லா ஆளு சூப்பரா இருக்காரு. ஏய், அவர் ஆம்பளையா? முகரைய பாரு. ஆம்பளை சூப்பரா இருக்குன்னு இல்ல சொல்லக்கூடாது. சாமி கிட்ட வாங்குனீங்களா? சாமிகிட்ட கேட்டு தர மாட்டேன்ட்டேன். என்ன கேட்டீங்க? இது கேட்டேன். எது? ஆசீர்வாதம். சாமி அழைத்து பார்க்கலாம். சாமி